தாய்வானை மிரட்டுறதுக்கு தொடர்ச்சியாக வந்து சீனா காய் நகரத்துல பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியான ஆனா தாக்க மாட்டாங்க. ஆனா அந்த மாதிரியான ஒரு பயத்தை மட்டும் ஏற்படுத்துவாங்க. அந்த பயத்தை ஏற்படுத்தி அந்த தாய்வான் அப்படிங்கிற நாட்டை வந்து எப்பவுமே ஒரு பதற்றத்துக்குரிய ஒரு நாடா வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சீனாவுடைய முழு நேர திட்டம் அப்படிங்கிறது. இப்ப பாருங்க, அந்த திட்டத்துக்கு நேர் எதிராக இப்போ தாய்வான் இந்தியாவை அணுகியிருக்கிறது. இந்தியாவை எதுக்கு அணுகியிருக்கிறாங்க, இப்ப இந்தியா என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம இந்தியா கிட்ட அணுகி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, D4 ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு வந்து கேட்டுக்கிறாங்க. D4 ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு இந்தியாலே நம்ம தயாரிச்ச ஒரு மிக முக்கியமான ஒரு தயாரிப்பு. அதை வந்து இப்ப நம்ம தாய்வானுக்கு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு காய் நகர்த்தல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. மிக நிச்சயமாக இந்த ப்ரப்போசலும் வந்து இந்திய அரசால் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ நம்மளுடைய அந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தரப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பாருங்க, ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் வந்து தாய்வான் நம்ம கிட்ட வாங்குறாங்கன்னா அதுல இருக்க முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த ட்ரோன் டெக்னாலஜியில சைனா எந்த அளவுக்கு வந்து ஒரு முன்னோடியா இருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். ஸோ வந்து இப்போ அந்த ட்ரோன் மூலியமா மிரட்டக்கூடிய அந்த வேலையையும் வந்து தொடர்ச்சியாக வந்து சைனா செய்யும் அப்படிங்கறத முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணி அந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் வந்து இந்தியா கிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு முடிவை தாய்வான் எடுத்திருக்கிறது. தாய்வானுக்கு ஆதரவாக நிற்க போகிறது இந்தியா, குறிப்பாக இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை வந்து தருவதன் மூலம். ஸோ இதுதான் இங்க எங்களுடைய எதிரி நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு நீங்க வந்து ஆயுதம் சப்ளை பண்ணுவீங்க, அதே மாதிரி நீங்க வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுப்பீங்க, உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைவலியா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு எங்களால வந்து உதவி செய்ய முடியாதா? அதுதான் இப்ப நடந்திருக்கு.